அன்பு நண்பர்களே, உலகத்தமிழ் உறவுகளே, அனைவருக்கும் வணக்கம். இது மின்னல் கலைக்கூடம் வழங்கும் தமிழ் மூலம் ஹிந்தி கற்போம் வாங்க பாடம் 56. முற்றிலும் இலவசமான இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பின்பற்ற சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். பாடம் தொடர்ந்து வாங்க. அது என்ன எப்படி கேட்பீங்க? வக் கியா ஹை? அது ஒரு நாய். வக் ஏ குத்தா ஹை. அது ஒரு நாய். சரிங்களா? அடுத்து அது கருப்பு நாய். அதை குவாலிஃபை பண்ணி சொல்லுங்க. அதை எப்படி சொல்லுவீங்க? வக் காலா குத்தா ஹை. சரி, இது பார்த்துட்டோம். இது ஆண்பால். அடுத்து பெண்பால் வருது. அதை கவனிங்க, எப்படி மாறுது பாருங்கள். இது என்ன? எக் கியா ஹை? இது பூனை. எக் பில்லி ஹை. இது கருப்பு பூனை. இங்கே தான் கவனிக்கணும். இது கருப்பு பூனை. எக் காளி பில்லி ஹை. இதை காளா அப்படின்னு சொன்னோம் ஆண்பால். பெண்பாலுக்கு அதுனா காளி. எக் காளி பில்லி ஹை. இது கருப்பு பூனை. ரைட்டுங்களா? இது ரொட்டி. எக் ரொட்டி ஹை. இந்த ரொட்டியை அந்த நாய்க்கு கொடு. அவ்வளோதான். இந்த ரொட்டியை அந்த நாய்க்கு கொடு. அதை எப்படி சொல்லுவீங்க? இஸ் ரொட்டி உஸ் குத்தே கோ தோ. உங்களுக்கு ஒரு டவுட் வரும். குத்தான்னு இவ்வளோ நேரம் சொன்னார், ஏன் குத்தேன்னு சொல்கிறாருன்னு. இந்த கரெக்டை பதில் சொல்கிறேன் பாருங்க. ஏன் பின்னாடி ஒரு வேற்றுமை உருவு வருது இல்லை, அதனால இஸ் ரொட்டி உஸ் குத்தே கோ தோ. இலக்கணம் சுத்தமாக பேசணும். அதான் ஹிந்தி பேசு, நன்கு பேசு. கரெக்டுங்களா? அடுத்து பாருங்க. இது என்ன? எக் கியா ஹை? சிம்பிள். இது பால். எக் தூத் ஹை. எக் தூத் ஹை. இது எப்படி சொல்லணும்? தூத். இது வந்து நாலாவது. எக் தூத் ஹை. இதை அந்த பூனைக்கு கொடு. இசே உஸ் பில்லி கோ தோ. அவ்வளோதாங்க. இந்த கிராமரோட ஃபண்டமெண்டல் புரிஞ்சிட்டிங்கன்னு வச்சுக்கிங்களேன், அப்புறம் நான் வார்த்தை பிரயோகம்லாம் நம்ம இஷ்டத்துக்கு தான், நம்ம தீர்மானம் பண்ணுறது தான். சரிங்களா? இதை வந்து திருப்பி திருப்பி பாருங்கள், போட்டு கேட்டுக்கிட்டே இருங்க. மனசில் அப்படியே பயந்துடும். சரிங்களா? அடுத்து நம்ம பாடம் 57 சந்திப்போம்.